அப்போ கர்த்தரை குறித்து கூட கர்த்தர் நல்லவர், கர்த்தர் கிருபை உள்ளவர், கர்த்தர் இரக்கம் உள்ளவர், இப்படி நாம ஒரு பக்கம் படிச்சுட்டே இருக்கணும். இன்னொரு பக்கம் கர்த்தரை குறித்து நமக்கு என்ன தெரியணும்னா கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். சில கேட்பாங்க இல்லையா, நீ ஆண்டவருக்காக ஏதாவது விடுறியா அப்படின்ட்டு. விடுறதுக்கு ஒண்ணும் இல்லை சார், எல்லாத்தையும் விட்டாச்சு. அந்த மாதிரிதான் ஆபிரகாமுடைய வாழ்க்கை. அவனுடைய எல்லா பலனையும் அவன் இழந்து போயிருக்கிறான். அதாவது இவன் எனக்கு பலனே இல்லைங்கிறான். அவர் சொல்றாரு, நான் சர்வ வல்லமை உள்ளவர். உங்கள்கிட்ட ஏதாவது இல்லைன்னு சொன்னா தேவன் சொல்வார், நான் இருக்கிறேன் அப்படின்பார். பலனே இல்லைன்னா அவர் சொல்வார், நானே பலனா இருக்கிறேன் பார். அது இயற்கையா வயசு ஆயிடும்ல, பலன் குறையும்ல அப்படின்னு இந்த விழுந்து போன ஆதாமின் சந்ததி தான் அதை நம்பிக்கிட்டு இருக்கு. ஆனா நீங்களும் நானும் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறோம், பலன் குறையாது. இதான் எதிர்நீச்சல் போடுறது வசனத்தை வச்சு. நான் சொல்றேன், ஒரு நாளும் இந்த சாதாரண வாழ்க்கையோட காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க, எதிர்த்து நில்லுங்க. அது அப்படி கிழிஞ்சு போறதை நீங்க பாப்பீங்க. இது சாப்பிட்டா ரொம்ப பலனா இருக்கும், சரி சாப்பிடுறேன், ஆனா கர்த்தரின் பலன். இது குடிச்சா நல்ல பலனா இருக்கும், குடிக்கிறேன், ஆனா கர்த்தரின் பலன். இப்படிலாம் இருந்தாதான் பலனா இருக்க முடியும். கர்த்தரின் பலனாக இருக்கிறார். என்ன சொல்லனா, உங்க வாழ்க்கையின் எந்த பக்கங்கள்லையும் தேவன் தன்னுடைய பலனை உங்களுக்கு கொடுத்து உங்களை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே உங்களை வாழ வைக்க ஒரு வல்லவராக இருக்கிறார். நோய் இருக்கலாம், பலவீனங்கள் வந்துட்டு போலாம், ஆனா அதனோடயே ஒத்து போகாதீங்க, அதை எதிர்த்து நில்லுங்க. தப்பான இடத்துக்கு வந்திருக்க ஓடி போய் காலையில வாக்கிங் போறது, காலையில எழுந்து என்னெல்லாமோ செய்யறதுலாம் ரைட்டு. காலையில எழுந்து டேடி அப்படின்னீங்கன்னா வேற ஒரு ஸ்ட்ரென்த் உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். இந்த கழுகுக்கு மாத்திரம் தன் ஆயிலை நீட்டித்துக் கொள்ளுகிற ஒரு வலிமை இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அதனுடைய இறகுகளை எல்லாம் அது களைந்து விட்டு புதிய இறகுகள் அது முளைப்பதற்காக காத்திருக்கும். புதிய இறகுகள் அதுக்கு உண்டாகும். அப்படி புதிய இறகுகள் உண்டானா 50 வருஷம் அது வாழுதுன்னா அடுத்தால ஒரு 25 வருஷம் திருப்பி இளமையோட ஸ்டார்ட் பண்ணுமா. இத கம்பேர் பண்ணி தேவன் என்ன சொல்றாரு, இங்க பாரு, எனக்கு காத்திருக்கிற ஒருத்தன் ஒருவேளை வாழ்க்கையில சோர்ந்து உடஞ்சி போய் அவ்வளவுதான் இப்ப முடிஞ்சு போயிருக்கலாம், அவன் சிறகுடிந்த பறவை போல ஆயிருக்கலாம். ஆனா என் பிரசனத்துல உட்கார்றவன் மறுபடியும் சிறகு முளைக்கும், மறுபடியும் நம்பிக்கை உண்டாகும், மறுபடியும் பலன் உண்டாகும், மறுபடியும் ஞானம் உண்டாகும், மறுபடியும் ஆற்றல் உண்டாகும், மறுபடியும் செட்டைகளை அடித்து அவன் மேலே எழும்புவான். அப்படின்னா சர்வ வல்லமை அவரிடத்துல எல்லா விதமான பலன், உங்க சரீரத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கான பலன், ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கான ஒரு பலன், ஒரு நல்ல வியாபாரத்தை செஞ்சு ஒரு நல்ல தொழிலை செஞ்சு வாழ்க்கையில முன்னேற்றத்தை வெற்றியை பார்க்கறதுக்கான ஒரு பலனை உங்களுக்கு அவர் கொடுக்கிறவர். என்னால அந்த பிசினஸ் பண்ண முடியுமா, என்னால வாழ்க்கையில ஜெயிக்க முடியுமா, என்னால அந்த கடனை மேற்கொள்ள முடியுமா, என்னாலலாம் நல்லா வர முடியுமா நீங்க நினைக்கலாம். இது உங்களால முடியுங்கிறதுனால இது சொல்ல. கடவுள் சொல்றாரு, நான் உனக்கு பலனை தரப்போறேன். I will give you the power to get wealth. சிலரை மன்னிக்கிறதுக்கான பலனை உங்களுக்கு கொடுக்கிறார். கொஞ்ச நேரம் சில இடத்துல பொறுமையா இருக்கிறதுக்கான ஒரு பலனை உங்களுக்கு தராரு. துரிதமாய் செல்ல வேண்டிய இடத்துக்கு துரிதமாய் செல்றதுக்கான ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கிறார். நான் சொல்றேன், இந்த நாள்ல இருந்து உங்க வாழ்க்கையில பலன் இன்க்ரீஸ் ஆகுது, உங்க வாழ்க்கையில ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுது, உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் பார்க்காத ஒரு சூப்பர் நேச்சுரல் பலனை தேவன் இன்க்ரீஸ் பண்றாரு.